இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, 7த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய சோசியல்ல 3 லெசன் பார்க்க போறோம். ஜியோகிராஃபி. இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள், புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இடர்களையும், பேரிடர்களையும் நிகழாமல் தடுக்க முடியாது. ஆனால் அதனுடைய அழிவை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குறைக்க முடியும். சரிங்களா? முதல்ல இடர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவா இடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தான நிகழ்வு தான். ஒரு மனித செயல்பாடு அப்படின்னா, வாழ்க்கையில வந்து இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அது காயமா இருக்கலாம், இல்ல பொருள் சேதமா இருக்கலாம், இல்ல சொத்துக்கள் சேதமடையதா இருக்கலாம், இல்ல வேலை போறதா இருக்கலாம், இல்ல சுகாதார பாதிப்பா இருக்கலாம், இல்ல வாழ்வாதார இழப்பா இருக்கலாம், இல்ல சமூக பொருளாதார இடையூறா இருக்கலாம், இல்ல சுற்றுச்சூழல் சேதமடைகிறதா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ங்களா? இயற்கை இடர் அப்படின்றது இயற்கை நிகழ்வுகளையும் மற்றும் சுற்றுச்சூழல் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்குதலாகும். இயற்கை இடர்களை புவியியல் மற்றும் உயிரியல் இடர்கள் என 2 பிரிவா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஆனா பேரிடர் அப்படின்றது பொதுவாக ஒரு சமூகத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடுமையான இடையூறு. அதாவது இடர்னா சிம்பிளா ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பத்தி பார்த்தீங்கன்னா, இடர்ன்னு சொல்லலாம். அதே இது ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, அது பேரிடர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? குறிக்கலாம். பாதிக்கப்பட்ட சமூகத்தோட சொந்த வளங்கள பயன்படுத்தி சமாளிக்கும் திறன வந்து மீறும். அதாவது சொந்த வளங்கள பயன்படுத்தி மீண்டு வர முடியாது. பேரிடர்ல. ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனித வாழ்வில் பெரிய அளவில் சொத்துக்கள் மற்றும் மனித உயிர்கள் பரவலாக பாதிக்கப்படும்போது, அவை பேரழிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதான் பேரிடர் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சூறாவளி அப்படின்னா ஹரிக்கேன்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இயற்கை இடர். ஓகேங்களா? இது வந்து கடல்ல தான் உருவாகும் சூறாவளி. இந்த சூறாவளி நிலத்தை வந்து அடையும் பொழுது கட்டடங்களை சேதப்படுத்துகிறது. மேலும் உயிர் சேதத்தையும் ஏற்படுகிறது. இதனால இத என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இயற்கை இடர். இயற்கையா நடக்கக்கூடிய பேரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியோட உட்பகுதியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் வரலாம், சுனாமி வரலாம், எரிமலை வெடிப்புகள்லாம் உட்பகுதியில நடக்கக்கூடியது. உட்பகுதியில நடக்கக்கூடியது. புவியோட மேற்பரப்புல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவும், பனிச்சரிவும் நடக்கும். வானிலை ஆய்வு அதாவது நீர் வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம், புயல் காற்று, சூறாவளி, பனிமழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீர் வளத்தில நடக்கக்கூடியது. வானியல் மூலமா நடக்கக்கூடியது. சுகாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய்கள். இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடியது. மனிதனால உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்ப சமூக தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தொழில்நுட்பங்கள், போக்குவரத்து பேரழிவுகள், கட்டமைப்பு சரிவு, உற்பத்தி வீழ்ச்சி அடைகிறது இதெல்லாம் சொல்லலாம். போர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தேசிய மற்றும் சர்வதேச அளவுல போர நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு நிலநடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நிலநடுக்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு திடீர் நகர்வு அப்படின்னா புவி மேலோட்டுல ஏற்படக்கூடிய நடுக்கத்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நிலநடுக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி தட்டுகளோட நகர்வு, நிலச்சரிவா இருக்கலாம், இல்ல மேற்பரப்பு பிளவு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நிலநடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுதான் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. 2018ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஆ திசைவேகத்துடன் கிட்டத்தட்ட 2018 மே 2, 3 அதிக திசைவேகத்துடன் வீசிய புழுதி புயல் வட இந்தியாவில் ஒரு பகுதியை தாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2018ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004ல சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல்னா கஜா தான். ஏன்னா இது கடலோர மாவட்டங்களில் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக வேளாண்மை வந்து சீர்குலைத்தது. ங்களா? இத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலை அப்படின்னா சுனாமி. ஆழிப்பேரலை அப்படின்னா சுனாமி. நிலநடுக்கம் அப்படின்றது கடலுக்கு அடியில ஏற்படும் நிலச்சரிவு, இல்லன்னா எரிமலை வெடிப்பு மற்றும் குறுங்கோள் போன்றவற்றால் ஏற்படக்கூடியது தான் சுனாமி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுனாமி எதனால ஏற்படுதுன்னா, நிலநடுக்கம் கடலுக்கு அடியில ஏற்படுறதுனாலயோ, இல்ல எரிமலை வெடிப்பு அப்படினாலயோ, இல்ல நிலச்சரிவு ஏற்படுறதுனாலயோ, இல்ல குறுங்கோள் போன்றவற்றால் ஏற்படும் மிகப்பெரிய அலைகளே அதாவது ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கடல் அலைகள் பல மீட்டர் உயரம் எழுந்து சில நிமிடங்களில் கடற்கரையை வந்து அடையும். சரிங்களா? இப்ப சுனாமி அப்படின்ற சொல்லு, ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? ஷூ அப்படின்னா துறைமுகம் அப்படின்னும், நாமி அப்படின்னா அலைகள். அதாவது துறைமுக அலைகள் அப்படின்ற பொருள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெள்ளப்பெருக்கு பார்ப்போம். வெள்ளப்பெருக்கு அப்படின்றது ஒரு கனமழை பெய்தாலோ, இல்ல புயல் அடிச்சாலோ, இல்ல பனி உருகுனாலோ, இல்ல ஒரு சுனாமி வந்தாலோ, இல்ல அணைக்கட்டு உடைஞ்சாலோ, இதனால ஏற்படக்கூடிய அதிக அளவிலான நீர் வெளியேறுறது தான் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதனால காலரா, மலேரியா தொற்று நோய்கள்லாம் வரும். சொத்துலாம் இழக்கலாம். மக்கள் வந்து இடர்பெயர் அடையறதுக்கு ஒரு வழிவகுக்கும் இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புயல். புயல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வெப்பமண்டல சூறாவளியால் உருவாகும் முக்கிய பாதிப்புகளில் கனமழை, பலத்த காற்று, கரையின் அருகில் பெரிய புயல் மற்றும் சுழல் காற்று இது எல்லாமே வந்து உள்ளடங்கும் அப்படின்னு சொல்றாங்க புயல்ல. புயல் எப்போ வந்துச்சுன்னா 2018ல நவம்பர் 10ல கஜா வந்துச்சுல்ல, 120 கிலோமீட்டர் வேகத்தில வீசியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில வேதாரண்யம், நாகப்பட்டினத்தலாம் பாதிச்சுச்சு.
ஸோ அந்த கஜா அப்படின்றது என்னது ஒரு புயல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து மனிதனால் உருவாகும் பேரிடர்னா நெரிசல், கூட்ட நெரிசல் இருக்குல்ல. இப்போ கூட கரூர் சம்பவம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்ட நெரிசல் தான் கரூர் சம்பவத்தில. சரிங்களா? ஸோ அந்த இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதுவும் இடர் தானே. அதுவும் ஒரு பேரிடர் தான். ஓகேங்களா? ஸோ அத சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து தீ. தீ அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிடர் தான். ஓகேங்களா? தீ விபத்து நடக்கிறதும் இப்போ கும்பகோணத்தில கூட நடந்திருக்கும் முன்னாடி. சரிங்களா? கும்பகோணத்தில நடந்த தீ விபத்து. ஓகேங்களா? ஸோ அத கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, தொழிற்சாலை பேரிடர் அப்படின்னீங்கன்னா, போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்டது. ஸோ அத நம்ம சொல்லலாம். தொழிற்சாலை அதன் உற்பத்தி மற்றும் எஞ்சிய கழிவுகளை அகற்றுதல், அணுமின் மற்றும் வேதியியல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களில் பல ஆபத்துக்களை எதிர்கொள்கின்றன. அதான் போபால் விஷவாயு அப்படின்னு சொல்லலாம். பேரிடர் மேலாண்மை இருக்கு. ஓகேங்களா? அடுத்து எப்படி மேலாண்மை பண்றதுன்னு இது மட்டும் பாத்துங்க. பேரிடருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தயார் நிலை, மட்டப்படுத்துதல், கட்டுப்படுத்தல். பேரிடருக்கு மின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குளங்கள், மீட்டல், முன்னேற்றம். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? டாபிக் மட்டும் பார்த்துங்க. அடுத்து அதுக்கப்புறம் இத நோட் பண்ணிக்கணும். இந்தியாவோட எச்சரிக்கை மையங்கள் எங்கெங்க இருக்கு? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிஎஸ்டி, விண்வெளித்துறை டிஓஎஸ், அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் சிஎஸ்ஐஆர், ஆய்வகங்கள் இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எச்சரிக்கை மையங்களை அமைத்துள்ளன. இது கேட்கலாம். எல்லாம் இந்தியால எச்சரிக்கை மையங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்டிஎம்ஏன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ தான் செயல்படும். அத நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகும் பேரிடர்களுக்கான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல், பேரழிவு, நெகிழி திறனில் மேம்பாடு, நெருக்கடி கால செயல்பாடு. இது எல்லாமே இவங்களோட வேல. ஓகேங்களா? இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி வந்ததுக்கு அடுத்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 25, 2005ஆம் தேதி இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. அது இல்லாம தேசிய பேரிடர் மறுமொழி படை அப்படின்றது பேரழிவு மேலாண்மை சட்டம் 2005ன் கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலையை அல்லது பேரழிவுக்கு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005ல நிறுவப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. இந்தியாவின் இயற்கை பேரழிவுகளை நிர்வகிப்பதற்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கான ஒரு முதன்மை நிறுவனம். அடுத்து தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது பேரழிவை மட்டப்படுத்துதல், தயார் நிலை, துலங்கல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்றவற்றிற்கு பொறுப்பானதாகும். இவை அனைத்தும் ஆணையத்தின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. இது இல்லாம எஸ்ஆர்டிஎஃப், எஸ்டிஆர்எஃப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதாவது தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 போலீஸ் இருப்பாங்க. இல்லா 80 போலீஸில் கூட ஒரு தனிப்படை இது. இல்லா இவர்களுக்கு என்ன பயிற்சி இருக்கணும்? பேரிடர் மேலாண்மையில பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மறுமொழியின் ஆலோசனைப்படி மீட்பு செயல்பாடுகள்ல இவங்க வந்து ஈடுபடுவாங்க. இது இல்லாம மாவட்டத்திலயும் இருக்கு. மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்றது மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. ஓகேங்களா? இது புவி அதிர்ச்சி அதாவது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா, மேஜையின் கீழ வந்து போணும். தரையில் மண்டியிடு, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. என்னென்ன பண்ணணும்னு சொல்லி குடுப்பாங்க. வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. உள்ளூர் ரேடியோ தொலைக்காட்சி அறிவிப்புகளை கவனிக்கணும். நிலநடுக்கம் மற்றும் வெள்ளத்தின் போது அனைத்து மின்சார இணைப்புகளும் துண்டிக்கணும். தீ விபத்து அப்படின்னா அது 101க்கு நம்ம கால் பண்ணணும். அவசரக்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். ஒரு ஆடையில் எதிர்பாராதவங்க தீ விபத்து ஏற்பட்டால் அவரை ஓட விடாம தரையில் படுத்து உருள வைக்கணும். சாலை விபத்தினை தவிர்க்க வேண்டும் எனில் ஓட்டுநர் உரிமம் பெற்றவரை தான் என்ன பண்ணணும் மட்டுமே வாகனத்தை இயக்க அனுமதிக்க வேண்டும். சாலையில் நடந்து செல்லும்போது வாகனத்தை இயக்கும் போதும் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளை வந்து கற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? ரயில் பாதுகாப்பு ஆலோசனையின்படி தெரிந்து கொண்டு அதன்படி பின்பற்ற வேண்டும். ரயில் எந்த நேரமும் எந்த திசையிலுமே வரக்கூடும். ஓகேங்களா? அந்த மேடை வந்து ஓரங்களில் அமரக்கூடாது. ரயில் நிலைய மேடையில் ஓரங்களில் அமரக்கூடாது. தண்டவாளங்கள் வந்து கடந்து செல்லக்கூடாது. நடைமேடையை தான் பயன்படுத்தணும். அது ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இடர், பேரிடர் 2மே பொருட்சேதம் மற்றும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பேரிடர் மேலாண்மை அப்படின்றது இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடரின் போது சொத்து மற்றும் உயிரை பாதுகாத்தலை குறிக்கக்கூடியது. தயார் நிலை, மட்டப்படுத்துதல், கட்டுப்படுத்தல், துலங்கல், மீட்டெடுத்தல், முன்னேற்றம் இதெல்லாம் பேரிடர் மேலாண்மையோட ஒரு 6 நிலைகள். பேரிடருக்கு முன்னாடி இது 3 பயன்படுத்துவாங்க. பேரிடருக்கு அப்புறம் இது 3 பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? புவி அதிர்ச்சி, சுனாமி, வெள்ளம், புயல் ஆகியன இயற்கை பேரிடர் தெரியும். தீ விபத்து, தொழிற்சாலையில் ஏற்படும் விபத்துகள், மனிதனால் கவனக்குறைவால் ஏற்படும் இடர்கள் இது.
இதுவும் பேரிடர்கள் தான். இது வந்து செயற்கையா நிகழக்கூடியது. இது இயற்கையா நிகழக்கூடியது. அவசர கால மருத்துவ உதவிக்கு அதாவது 108 ஆம்புலன்ஸ், தீ விபத்துக்கு 101 சரிங்களா? ஒருவருக்கு ஆடையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் அவர ஓடாமல் தரையில படுத்து உருள செய்ய வேண்டும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த